பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கும் இந்த மார்க் 12ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களோடு இடைப்படும். இன்றைய நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிற கிருபைக்காக நன்றி. இன்றைக்கு இந்த 12ஆம் அதிகாரத்தில் உள்ள இந்த 44 வசனங்கள் வாயிலாக நம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களோடு பேசும் ஆண்டவரே, உம் வார்த்தையினால் எங்களோடு பேசும். உம் சந்நிதியில் நாங்கள் சரணடைகிறோம். உம் கிருபைக்கும் இரக்கத்துக்கும் பாதுகாப்புக்கும் நன்றி சொல்கிறோம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தியானம் இன்றைக்கு மார்க் 12ஆம் அதிகாரம். மார்க் 12ஆம் அதிகாரத்தை நான் இன்றைக்கு 7 பகுதிகளாக பிரிக்கப் போகிறேன். மார்க் 12ஆம் அதிகாரத்தை 7 பகுதிகளாக பிரிக்க போகிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் மார்க் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். பெரிய டீட்டெயில் கொடுத்துருக்க மாட்டார். ஸ்பீடாக நிறைய விஷயங்களை ஒரு சாப்டரில் சொல்லியிருப்பார். இன்றைக்கி 44 வசனங்கள் அடங்கின ஒரு சாப்டரை எழுதியிருக்க போகிறார். இந்த அதிகாரத்தில் நாம் எதை படிக்க போகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து உவமைகள் வாயிலாக நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். இயேசு கிறிஸ்துவை கேள்வி கேட்கிறவிடத்தில் இயேசு பதில் சொன்னார். கேள்வி கேட்டவர்களிடம் திரும்பி அவர் ஒரு கேள்வி கேட்பார். அவர்களுக்கு பதில் சொல்லவே முடியாது. நேற்றைக்கு அப்படி தான் நடந்தது. நேற்றைக்கு 11ஆம் அதிகாரம் முடிக்கும் போது கேள்வியோடு முடித்தார். யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் தேவனால் உண்டாயிற்றோ மனிதனால் உண்டாயிற்றோ? அவர்களால் பதில் சொல்ல முடியாது. அவருடைய போதனைகள் அன்பு நிறைந்ததாயும் அதிகாரம் நிறைந்ததாயும் அது ஒரு தாழ்மையான ஒரு போதனையாயும் அவருடைய போதனைகள் இருந்தது திருச்சபை. ஆக இன்றைய செய்திக்கு 12ஆம் அதிகாரத்துக்கு உங்களை நான் அன்புடன் வரவழைக்கிறேன். இன்றைய அதிகாரத்துக்கு நான் ஒரு தலைப்பு கொடுப்பேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பான போதனைகள் என்று. டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இன்றைக்கு அவர் பேச போகிறார். இந்த 7 பகுதிகள் 1லிருந்து 12 வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஓமை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். ஒரே மெசேஜ் உலகத்தாருக்கும் கிரேக்கருக்கும் ஹீப்ரூஸ்க்கும் ரோமருக்கும் நம்ம எல்லாருக்குமே ஒரே ஓமை. வண்டர்ஃபுல்லானது. 1லிருந்து 12 வரைக்கும் ஓமைகள் பற்றி பேச போகிறார். 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் செகண்ட் பார்ட் படிக்க போகிறோம். அதில் வரி கொடுப்பது, ட்ரிபியூட் கொடுப்பது அல்லது வரி செலுத்துவது, டேக்ஸ் பே பண்ணுவது அவசியமா என்கிறதற்கு ஜஸ்ட் ஒரு 3 வசனத்தில் பதில் சொல்லியிருப்பார். 3வது பகுதியில் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லியிருப்பார். திருச்சபையே, எல்லாருக்கும் பிறப்பு ஒன்று உண்டு, இறப்பு ஒன்று உண்டு, மீண்டும் உயிர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. அதுக்கு வசனம் ரிசரக்ஷன் என்று சொல்கிறது. ஜி உட்னா அப்படின்னு ஹிந்தி பைபிள் சொல்கிறது. அதை பற்றி ஜீசஸ் இன்றைக்கு நமக்கு சொல்லித்தரப்போகிறார். 4வது பகுதி 28ஆம் வசனத்தில் 34ஆம் வசனம் வரைக்கும் படித்தோம் என்றால், பிரதான கட்டளை, கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட். ஆண்டவரே, உங்கள் கையில் 611 கட்டளை இருக்குது. பைபிளில் எத்தனை கட்டளை இருக்குது? 611. நம்ம சபை பேர் பாருங்கள், ஐசாயா 611. எத்தனை கட்டளை இருக்குது மொத்தம் பைபிளில்? 611 ப்ளஸ் 2 புதிய ஏற்பாடில் ஜீசஸ் கொடுத்தது. ஆக உம்முடைய இந்த 611 கூட 2 சேர்ந்த கட்டளைகளில் பிரதானமானது எது என்கிறதற்கு பதில் சொல்ல போகிறார். த கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட். இது நம்முடைய 4வதாக படிக்க போகிறோம். 5வதாக போதகர்களிடம் அவர் கேள்வி கேட்க போகிறார். வேத பராகரையே அவர் கேள்வி கேட்க போகிறார். இதை தான் 5th பார்ட்டாக படிக்க போகிறோம், 35லேருந்து 37 வரைக்கும். 6வது பெருமையாக இருக்கிற வேத பராகரிடத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு வார்னிங் கொடுக்க போகிறார். அது 6வதாக படிக்க போகிறோம், 38லேருந்து 40 வரைக்கும். 41லேருந்து 44, அதான் அதிகாரம் முடியும் போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஒரு ஏழை விதவை சிறு காணிக்கை கொடுக்கிறாள், அதை மகத்துவமாய் நம் தேவன் பார்க்கிறார். இதை தான் படிக்க போகிறோம். எத்தனை பகுதியாக படிக்க போகிறோம்? 7 பகுதி. திருச்சபையே, இன்றைய செய்திக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துனுடைய அன்பான போதனைகள் என்கிற தலைப்பிலே நான் இன்றைக்கு துவங்குகிறேன். முதல் பகுதிக்கு வருகலாம். த பேரபிள் ஆஃப் த டெனன்ட்ஸ் ஹூ ஆர் விக்கட். கெட்ட மனுஷல் கையில் நம்ம ஒரு பொருளை குத்தகை விட்டோம்னா என்ன? வீடு வாடகை விடுறோம். கெட்டவன் கையில் விட்டா, கெட்டவனுக்கு வீடு வாடகை விட்டிங்கன்னா என்ன நடக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? வாடகை தர மாட்டான். வெரி குட். அப்புறம் நீங்கள் வாடகை கேட்டிங்கன்னா வீடு காலி பண்ண மாட்டான், சண்டை போடுவான். அப்புறம் யோசிப்பான்,
இந்த ஓனர் உயிராக தானே வாடகை கேட்குறான், அதை என்ன பண்ணிடுவான், ஓனரையே காலி பண்ணிடுவான். வாடகை கேட்க வரவங்களெல்லாம் அடிப்பான், மிரட்டுவான், வெட்டுவான், குத்துவான். இருந்திருக்குங்க அந்த மாதிரி. எத்தனையோ பேர் வாடகைக்கு வந்து அதே வீட்டில் குடியிருக்காங்க, ஓனர்லாம் இறந்துட்டாருங்க அப்படின்றாங்க. இப்படி ஒரு ஓனர், நல்ல ஓனர், இப்படி சில குத்தகைக்காரர்கள். அதுதான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு சப்ஜெக்டாக பார்க்க போகிறோம். எத்தனை பேர் பார்க்கலான்றீங்க? இதை 1ஆம் வசனத்துலேருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஓமையை இயேசு எப்பொழுதும் ஓமையின் வாயிலாக பேசுவார் திருச்சபையே. இந்த ஓமைக்கு புதிய ஏற்பாடு வந்து கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்குது. இந்த ஓமைக்கு புதிய ஏற்பாடில் கிரேக்க மொழியில் பேரபோலாய்ஸ் என்கிற பெயர், ஹிந்தியில் திருஷ்டாந்த் என்று சொல்லப்பட்டிருக்குது, ஹீப்ரூவில் மசியால் என்று சொல்லப்பட்டிருக்குது. இது ஓமை சொல்வது நம்முடைய கலாச்சாரத்திலே உண்டு. நம்ம பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அறநெறி கதைகள் அப்படின்னு கதை சொல்லி என்ன பண்ணுவாங்க, நமக்கு விளக்குவார்கள். இப்படி ஒரு கதை தாங்க சகோதர சகோதரிகளை. இது என்னவென்றால், ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்குகிறார், அவரே உருவாக்குறார். ஒரு லேண்ட் வாங்கி திராட்சை தோப்பு உண்டாக்கி அதுக்கு வேலி அடிக்கிறார். வேலி அடித்து அந்த திராட்சை மரம் வளர்ந்து கனிகள் கொடுக்கும்போது நிறைய திராட்சை பழம் வரும். திராட்சை பழத்தில் மெயினான விஷயம் என்ன தெரியுமா, திராட்சை ரசம். அந்த திராட்சை ரசம் தான் இன்றைக்கி உலகெங்கும் ஒயினாக போகிறது, ரொம்ப காஸ்ட்லியாக விற்கிற ஒரு பொருள். இதற்காக திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணி கோபுரத்தை கட்டி, இப்போ அவருக்கு வேறு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதனால் குத்தகைக்காரர்களை விட்டு விட்டு போகிறார். குத்தகைக்காரர் யார்? அவங்களும் பிஸ்னஸ் தெரிஞ்சவங்க, அவங்களும் திராட்சை தோட்டத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள். அவர்களே கொடுத்து விட்டு போகிறார். பிஸ்னஸ் டீல் பேசுகிறார். ஒரு பாகத்தை சொல்கிறார், எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருங்க, என்னோடய தோட்டத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன், நீ நட வேணாம், நாற்று நட வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம், அது பழம் கொடுக்கும், நீ அதை நீ ஃபெர்மெண்ட் பண்ண போகிற அந்த திராட்சை தொட்டி, அந்த கோபுரத்தை கூட உண்டு பண்ணியிருக்கேன், அதை அரைச்சி அதை கிரைண்ட் பண்ணி திராட்சை ரசத்தை உண்டு பண்ணி நீ என்ன பண்ணோம், எனக்கு கொடுக்க வேண்டும்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட பீரியட் வரும்போது, எவ்வளோ நாள் டீல் போட்டார் தெரில, வருஷம் ஒரு முறை எனக்கு கொடுக்கணும்னு சொன்னாரா, மாதம் கொடுக்கணும்னு தெரியாதா, அனுப்பினார். ஒரு வேலைக்காரனை அனுப்புகிறார், ஊழியக்காரனை. அப்பொழுது அவர்கள் அவனை பிடித்து அடித்து வெறுமையாய் அனுப்பிவிட்டார்கள். ஜீசஸ் சொல்கிறது ஒரு ஓமை. ஓமைனா நினச்சிக்கிற கதை. என்ன கதைங்க இது? நினச்சிக்கிற கதை. ஒரு வேலைக்காரனை அனுப்பிச்சா என்ன பண்ணிட்டாங்க, அடித்து அனுப்பிட்டாங்க. இரண்டாவது ஒருவனை அனுப்பினால் தலையில் கல் எறிஞ்சு தலையில் அடிச்சிட்டாங்க. முதல் ஆள் அடித்து ரத்தம் பெருசாக வரல, ரெண்டாவது ஆள் கல்லிலே அடிச்சிட்டாங்க. அடித்து தலையை காயப்படுத்தி ஹெட் இன்ஜுரி உண்டு பண்ணி அனுப்பிட்டாங்க. திரும்ப திரும்ப ஆளுங்களை அடிச்சுட்டே இருக்கிறாங்க, அவங்கள அடிச்சுக்கினே இருக்கிறாங்க. சிலரை சாக வரடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் ஓனர்கிட்ட போய் சொல்லு, சாக அடிச்சிடுவோம். யார்கிட்ட கேட்குற லேண்டு எழுதுன்னு சொன்னாங்களா. லாஸ்ட்டாக யோசிச்சார், சரி நம்ம பையனை அனுப்பலாம். யார் அனுப்பலாம்? ஒரே பையன். தெரியாமல் அமிச்சாரா தெரிஞ்சு அமிச்சாரான்னு தெரில, அவனுங்க புரிஞ்சிட்டானுங்க, வந்திருக்கான் சுதந்திரவாளி, சொந்தக்காரன், அதனால் இவனை சாகடிச்சிட்டா மொத்தமே நமக்கு சொந்தமாகன்னு அவனை என்ன பண்ணிட்டாங்க, சாகடிச்சு தோட்டத்துக்கு வெளியில் போட்டாங்க. பையனை காணோன்னு எஜமான் தேடிட்டு வந்தா, பையனா பண்ணான், சொந்த பையனே செத்து கிடக்கிறான். அப்பொழுது அந்த எஜமான் என்ன செய்வார் அப்படின்ற கேள்வியோட இயேசு இந்த கதையை முடிக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், என்ன செய்வான்? ஊழியக்காரங்களை அடிச்சிட்டான், சில ஊழியக்காரங்களை சாகடிச்சிட்டானுங்க, தனக்கு சொந்த மகனையும் சாகடிச்சிட்டாங்க போது அந்த எஜமான் என்ன பண்ணுவான் சொல்லுங்கள் பார்க்கலாம்? பட்டயத்தை கொண்டு வந்து இல்லை அனைவரையும் பட்டய கருக்கால் என்ன பண்ணுவான், கொலை செய்து போடுவான். அவர்கள் எல்லாரையும் கொன்று விடுவான். அப்படிதான் நடக்கும். பவர்ஃபுல்லான எஜமான், இவ்வளோ நாள் உனக்கு இரக்கம் கொடுத்தேன், இவ்வளோ நாள் நான் உனக்கு கிருபை கொடுத்தேன், ஒரே ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுத்தேன், என் மகனை கொடுத்தேன், மகனையும் நீ என்ன பண்ண, கொன்னுட்ட, அதனால் உன் கதை என்ன, உயிர் போயிடும்ன்ட்டு இயேசு இந்த ஓமையை யூதர்கள் முன்னிலையிலே சொல்லுகிறார். புரிஞ்சுக்கணும், யார் முன்னிலையில்? இந்த கதையில் நீங்களும் நானும் ஒன்றுமே புரிஞ்சிக்கல, நம்ம மண்ணு மாதிரி உட்காந்துக்கிறோம்னா கதை சொல்கிறாரு, திராட்சை பழம், சரி கிரேப் ஜூஸ் நினச்சிப்போம். சப்ஜெக்ட் என்ன தெரியுமா சொல்கிறாரு? இந்த உலகமே எண்டு, யூதர்களே நீங்கள் இருக்கிற இடமோ எண்டு, இந்த பைபிள் எண்டு, இந்த ஆலயம் எண்டு, உங்களெல்லாம் சும்மா ஃப்ரீயாக இந்த பூமியில் வச்சுருக்க, நீ எனக்கு என்ன பதில் கொடுக்க போகிற அப்படின்னு தீர்க்கதரிசிகளை அமிச்சாராம், மோசேவை அமிச்சாராம், நோவாவை அமிச்சாராம், சகரியாவை அமிச்சாராம்,
ஏசாயாவை அமிச்சாரான், எரேமியாவை அமிச்சாரான், ஆமோஸ் அமிச்சாரான், ஒபதியா அமிச்சாரான். சிலரை அடித்தானுங்க, சிலரை ரத்தம் வர வச்சானுங்க, சிலரை சாகடிச்சாங்க. கடைசியாக என் மகன் வந்து நின்றுங்கிறாரு. அதான் இயேசு, அவர் தான் சொல்கிறார், நின்றுங்கிறாரு. இவரையும் நீ சாகடிப்ப, உன் நிலைமை என்ன ஆகும் என்பதை புரிந்து கொள் என்பதை அங்கே இயேசு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் தான் தேவன், அந்த எஜமான் என்பது ஆண்டவரை குறிக்கிறது. அந்த திராட்சை தோட்டம் என்பது இஸ்ரவேலை குறிக்கிறது. அந்த குத்தகைக்கு எடுத்த அந்த மக்கள் இஸ்ரவேலில் அன்றைக்கு இருக்கிற அந்த அண்ணாவை, அந்த காய்பாவை, அந்த தலைவர்களை குறிக்கிறது. வேலைக்காரர்கள் என்பது இத்தனை ஆண்டுகள் வந்த ஊழியக்காரர்களை, பரிசுத்தவான்களை, தீர்க்கதரிசிகளை குறிக்கிறது. எல்லாரையும் நீங்கள் கொலை செய்தீர்கள் என்கிற உண்மையை குறிக்கிறது. இதோ என் மகன் இங்கே நின்று கொண்டிருக்கிறார், அவரை நீ வெறுத்து ஒதுக்கினால், அவரை நீ கொலை செய்தால் உன் பாடு எவ்வளவு வெகுவாய் இருக்கும் என்பதை இயேசு சொல்லி ஒரு வசனத்தை சொல்லுகிறார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது, 10ஆம் வசனம், மார்க் 12:10, ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாய். இந்த ஜீசஸை நீங்களாம் ஒதுக்குவீங்க, ஒரு நாள் இந்த ஜீசஸ் தான் உங்களுக்கு மெயின். என் செய்தியை நீங்கள் யார் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஜீசஸ் வேணான்னு நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா அவர் இல்லாமல் ஒரு அணுவும் உங்கள் வாழ்க்கையில் அசையாது என்கிற நிலை ஒரு நாள் உண்டாகும். இதுதான் உலகத்துக்கு இயேசு சொல்லுகிற மெசேஜ். ஹிஸ் மெசேஜ் இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஹிஸ் மெசேஜ் இஸ் வெரி டெலிபரேட். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று சொல்லுகிற கல், அது மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிற்று. ஒரு 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 இலிஸ்ட்ரேஷன் மூலமாக, ஒரு ஓமை மூலமாக இந்த சத்தியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுகிறாரு, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளினது. ஹிந்தி வசனம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக சொல்லுகிற பாருங்க. ஜிஸ் பத்தர் கோ ராஜ मंत्रियों ने निकम्मा ठहराया था वही கோனே का सिरा हो गया. கோனே ना கார்னர். ராஜ மிஸ்திரியோனா ராஜாக்கள் கட்டுகிற மாபெரும் வேலைக்காரர்கள். மிஸ்ரினா மேஸ்திரி. ஆமேன். இது யார் மூலமாக வந்தது? यह प्रभु की ओर से हुआ और हमारी दृष्टि के अद्भुत है. இது this is marvelous to our eyes. ஓமை மூலமாய் சொன்னார், என் மகன் நீ தள்ளினால் என் மகன் தான் உன் வாழ்க்கையின் அங்கு அடையாளமாய் மாறுவார். ஆமேன். யூதர்கள் தங்கள் பாடங்களை படிக்கும்போது மஷியால் என்று சொல்லுவார்கள். மாஷா லா, ஓமை. ஒரு கதை சொல்லி கருத்து சொல்லுவாங்க. நம்மள கூட இருக்குல்ல, கதை சொல்லி கருத்து சொல்லுவாங்க. இந்த கதை சொல்லி கருத்து சொல்லிவிட்டார். யூதர்கள் தெரியாது என்று சொல்ல முடியாது, அவர்கள் தெரிந்துதான் ஆக வேண்டும். ரோமர்களும் கதைகள் சொல்லி கருத்துக்கள் சொல்வார்கள். அவர்கள் அதைத்தான் பேரபோலைஸ் என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கும் ஓமையாய் இயேசு சொன்னார். நாமளும் இப்போ சொன்னோம், நம்ம பெரியவங்க கதை சொல்லி கருத்து சொல்லுவாங்க, நமக்கும் கருத்து சொன்னார். இயேசுவை உன் வாழ்க்கையில் தள்ளி விடாதே. இயேசு ஒவ்வொரு மனிதனிடமும் தன் பங்கை கேட்பார். உனக்கு நல்ல உயிர் கொடுத்தேன், நல்ல ஆயுசு கொடுத்தேன், நல்ல பலன் கொடுத்தேன், கைகளில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தேன், நல்ல வருமானம் கொடுத்தேன், என் பங்கு எங்கே? போங்க, பாஸ்டருக்கு வேறு வேலை இல்லை, சர்ச்சுக்கு வேறு வேலை இல்லை, சும்மா சும்மா கூப்பிடுவீங்களா? பேசுனீங்கன்னா அவ்வளோதான். உன்னை பேசலாம் முடியாது. எவ்ரிதிங் ஹேஸ் டு பி ஆன்சர்ட். ஆமேன். ஃபஸ்ட்டு பார்ட்டு என்னை கேள்வியோடு நிறுத்துகிறது. என் பங்கு எங்கே? மேரா பாக் கஹா ஹே? வேர் இஸ் மை போர்ஷன்? பேரபோலைஸ், திருஷ்டாந்த், மாசியால் ஒரே கேள்வியில் நம்மை முடித்தார். ஆமேன். கையை தூக்கி சொல்லாமா, ஆண்டவரே உம்முடைய பங்கே நான் தான், என்னை அர்ப்பணிக்கிறேன். லார்ட் ஐ சரண்டர். ஆமேன். இந்த ஜெபம் நீங்கள் உண்மையாக மனசுலேருந்து பண்ணிங்கன்னா உங்கள் எஜமானை நீங்கள் வரவேற்கிறீங்க. எஜமானுடைய ஊழியக்காரனே வரவேற்கிறீங்க. ஒரு ஊழியக்காரனை நம்ம காயப்படுத்தக்கூடாது. நம்முடைய டைரக்டான நினைவுகளோ, நம்முடைய பேச்சோ, நம்முடைய யோசனைகளோ, நம்முடைய கிரியைகளோ ஊழியக்காரர்களை அவப்படுத்தக்கூடாது. ஏதோ ஒரு காரணத்தோடு தான் தேவன் ஊழியக்காரர்களையும் வேலைக்காரர்களையும் தீர்க்கதரிசிகளையும் மோசேயையும் ஆரோனையும் தாவீதையும் நோவாவையும் எலியாவையும் எலிசாவையும் சகரியாவையும் மல்கியாவையும் யோவான் ஸ்நானகனையும் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அனுப்பினார். ஒரே கேள்விதான், வேர் இஸ் மை போர்ஷன்? என்னுடைய பங்கு எங்கே? முதல் வசனத்தில் அதைத்தான் சொல்லுகிறார், என்னுடைய பங்கு எங்கே? ஆமேன். இரண்டாம் வசனத்தில் தன் பாகத்தை, ஆமேன், வேர் இஸ் மை போர்ஷன், வேர் இஸ் மை ஃப்ரூட், என்னுடைய பாகம்
எங்கே? ஆமென். ஃபலோं का बाग कहाँ है? என்னுடைய போர்ஷன் எங்கே? நம்முடைய செய்தியினுடைய இரண்டாவது பகுதிக்கு நாம் வருகிறோம். வரி கட்டுவது. திருச்சபையை வரி என்றால் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. வரி என்பது நாம் வசிக்கிற நம்முடைய நாட்டிற்கு நம்ம கொடுக்குற ஒரு தொகை. ஆமென். நம்ம நாட்டில் நம்ம வாழ்கிறோம், இந்த தரையில் நம்ம வாழ்கிறோம், அதனால் தரை வரி கட்டணும். இந்த நாட்டில் உள்ள தண்ணீரை நம்ம குடிக்கிறோம், அதனால் தண்ணி வரி கட்டணும். என்ன பண்ணாலுமே அதுக்கு நம்ம பே பண்ணணும். ஆமென். ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல? ஆமாம். உலகத்தை மனிதர்கள் ஆளுகிற வரை நாம் வரி கட்டி ஆக வேண்டும். உலகத்தை 1000 வருட அரசாட்சியில் இயேசு ஆளுவார். அந்த நேரத்தில் நம்ம எதுவும் கட்ட வேண்டியதில்லை. அதுக்காக தான் நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கோம். வரி கட்டுவது அவசியம் என்பதை இயேசு சொன்னார். பேயிங் டாக்ஸஸ் டு சீசர். ஒன்றை புரிஞ்சுங்க, யாருக்கு செலுத்தணுமா? சீசர். யார் இந்த சீசர்? இது இஸ்ரேல் நாடு, இது யூதர்களுடைய நாடு. யார் அந்த சீசர்? அவன் ரோமாபுரியில் உட்கார்ந்து நிற்கிறான். அவன் ஒரு ரோமன், நான் ஒரு யூதன். நான் ஏன் அவனுக்கு வரி கட்ட வேண்டும்? கேள்வி எப்படி இருக்குல்ல? யூதர்கள் கையில் கேட்டிங்களா கட்ட முடியாது, ஏன்னா நான் யூதன், எங்கள் ஊர், நீ என்ன ஆள்ற, முடியாது. ரோமர்கள் கேட்டால் உங்கள் ஊர் தான், ஆனால் நான் ஒன்று ஆள்றேன், என் கையில் பவர் இருக்கு, நீ கட்டணும். உன் நாட்டை நான் கத்தி முனையில் பிடிச்சேன், நீ கட்டணும். சரியா? நான் உட்காந்துட்டு சாப்பிடுவேன், நீ வேலை செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கும் கொடுக்கணும். இது உலக நீதியாக இருக்கிறது. இன்றைக்கு உலக நீதியை மாற்றும்படி கர்த்தர் வரவில்லை. தெளிவாக புரிஞ்சுக்கணும். உலகத்தில் உள்ள எந்த நீதியை மாற்றுவது கிறிஸ்தவத்தினுடைய வேலை அல்ல. கிறிஸ்தவத்தினுடைய வேலை மக்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். டோன்ட் காம்ப்ளிகேட் யுவர் சப்ஜெக்ட். பைபிளில் இது என்ன சொல்லுது, அது என்ன சொல்லுது, இது அவங்களுக்கு சொல்லுது. நோ, பைபிள் ஒன்றே ஒன்று சொல்லுது, இதோ அனுக்கிற காலம், இன்றைய ரட்சியனால் ரட்சிக்கப்படு. கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படு. ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபியூசிங்கான ஒரு கொஸ்டின், மக்கள் குழம்பி போகிற ஒரு கொஸ்டின், இயேசு கிறிஸ்துவை கெட்டவராக சித்தரிக்கும்படியாக அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி. கேட்கிறவர்கள் பரிசேயர், கூட நிற்கிறவர்கள் ஏரோதியர்கள். புரிஞ்சுங்க, இது பரிசேயர். இந்த பரிசேயர் என்பவர் ஒரு விதமான செக்ட் பீப்புள், தங்களை பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம். ஹல்லேலூயா. நாங்கள் தான் ஒழுங்கு. ஆமென். ஆமாம், நாங்கள் தான் ஒழுங்கு, நாங்கள் தான் கரெக்டு, எங்களால் தான் எல்லாம் முடியும், நாங்கள் ரொம்ப பரிசுத்தவான்கள், பைபிள் மனப்பாடமாக தெரியும், தோரா மனப்பாடம் தெரியும், கவனமாக காணிக்க கொடுப்போம், கவனமாக தசமபாகம் கொடுப்போம், பண்டிகைகளை கொண்டாடுவோம். we are the separated ones, we are from the rabbinic Judaism. நாங்கள் நீதிமான்கள், நாங்கள் சுய நீதி உள்ளவர்கள் என்றெல்லாம் தங்களை சொல்லிக் கொள்ளுகிற இவர்களும் ஏரோதியர்கள் என்று சொல்லுகிற ஏரோதினுடைய ஜாதி மக்களும் ஏதோமியர்களும் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள். இயேசுவிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். என்ன கேள்வி தெரியுமா? வரி செலுத்தலாமா கூடாதா? யாருக்கு வரி செலுத்தணும்? ஆக்சுவலாக அந்த இயேசு வாழ்ந்த காலத்திலே ரோமர்களுக்கு வரி செலுத்தணும். ஜீசஸ் மட்டும் கட்டக்கூடாதுன்னு சொல்லி இருந்தாருன்னு வைங்க, பெரிய இஷ்யூ ஆக்கியிருப்பான். இவங்க கேள்வி கேட்க வருகிறார்கள். இயேசு ஒரு பதில் சொல்லுகிறார். இஸ் இட் லாஃபுல்? அது சட்டமா? போதகரே என்ன கேட்குறாங்க? சட்டம். என்ன சட்டம்? ஆமென். இயேசு பிறந்த பிறகு, இயேசு பிறப்பதற்கு முன்பதாக இருந்தே ரோமர்கள் யூதாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ எம்பரரோட ட்ரெஷரியில் காசு வேணும், பணம் வேணும், அவருக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டும். இந்த பணம் அளவுக்கு அதிகமாக போய் கொண்டிருக்கிறது. சகேயு அந்த வேலை தான் செய்து கொண்டிருந்தார், வட்டி கொடுற வேலை, வரி வசூலிக்கிறவன். மத்தேயு ஆயத்துறையில் அமர்ந்து கொண்டிருந்தார். பயங்கரமாக பணம் புரளுகிற ஒரு ஃபீல்டு. யாரெல்லாம் வரி கட்டலையோ அவர்கள் குற்றவாளிகளாக தீர்க்கப்பட்டார்கள். வரி கட்டலைன்னா போலீஸ் அவங்கள பிடிக்கும், அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை ஜப்தி பண்ணி கொள்வார்கள், அந்த சுங்க வரித்துறை அந்த காலத்திலே. இப்போ ஜீசஸ் முன்னாடி இந்த கேள்வி வருகிறது. இயேசு அதற்கு ஒரு பதில் சொன்னார். இயேசு இவர்கள் கையில் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கேரக்டரை கண்டுபிடிக்கிறார். என்றால் ஹிப்போக்ரிசி என்று இங்கிலீஷ் வசனம் சொல்கிறது, மாய்மாலம். ஹல்லேலூயா, ஆமென். உன்கே மன் கா கபட். கபட் என்று ஹிந்தி வேர்டு சொல்லுகிறது. கபட் என்றால் தமிழிலும் செல்லும் கபடம், அவருடைய உள்ளத்தில் உள்ள கபடம். உஸ்கோ ஜான்கர், அதை புரிந்து கொண்டு, ஏக் தீனார் மேரே பாஸ் லாவ், பிரிங் மீ எ பெனி, ஒரு சிறு நாணயத்தை என்னிடம் கொண்டு வா என்று சொல்லுகிறார்.
எல்லாரும் பாக்கெட்டில் சேஞ்ச் வச்சுருப்பாங்கள்ல, டக்குன்னு எடுத்து கொடுத்தார்கள். ஒரு நாணயத்தை என்னிடம் கொண்டு வா, அதை கொடுத்தார்கள். அதை வாங்கினார். பார்க்கும்போது மேலே பார்க்கும்போது இதனுடைய எழுத்து யாருடையது என்று கேட்டார்கள். யாருடையது இருந்தது? ராயனுடையது. நீங்கள் உங்கள் கையில் காயினு இல்லை காசு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சைன் இருக்கும். யாரோட சைன் இருக்கும்? ஆர்பிஐ கவர்னரோட சைன் இருக்கும். அது யாரை குறிக்கிறது? அது இந்திய நாட்டினுடையது, இந்திய நாட்டுக்கு சொந்தமானது. எப்போ தேவையோ அந்த காசை நீங்கள் கொடுத்துடணும். காசை என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் பண்ணணும். அதில் அவங்களோடது காசு. நம்ம இப்போ சர்க்குலேஷனுக்கு வச்சுருக்கிறோம், ட்ரேட் பண்ண வச்சுருக்கிறோம். அப்பொழுது சொன்னார், இதை காட்டி இதில் யார் பேர் இருக்குது? ராயனுடையது. ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்கள் என்றார். ஹல்லேலூயா. Render the things that belong to Caesar to Caesar. Render to Caesar the things that are Caesar's. சீசருடையதை சீசருக்கு கொடுங்கள். ஆமென். கேசர் जो केसर का है वह केसर को. ராயனுடையதை ராயனோட சட்டத்தில் எத்தனை பர்சன்டேஜ் டேக்ஸ்ன்னு தெரில. சாலமோன் ராஜா காலத்தில் 60% வரைக்கும் டேக்ஸ் போட்டானா. அவங்க ராஜாங்களே போட்டிருக்காங்க. ஒரு ராஜா பீரியடில் ஒரு டேக்ஸு. இந்த ராயன் எவ்வளோ டேக்ஸ் போட்டான்ற சப்ஜெக்டை நமக்கு இங்கே மார்க் ரெக்கார்ட் பண்ணல, ஆனால் டேக்ஸ் பே பண்ணணும். நம்ம நாட்டில் நிறைய டேக்ஸ் இருக்குது. ஒரு முறை ஒரு இயரில் ஒரு டைம்லையும் டேக்ஸ் போடுவார்கள். கட்ட வேண்டும் என்பது கிறிஸ்தவருடைய கடமையாக. இது ஜீசஸ் சொல்லியிருக்கார். ஹல்லேலூயா. வரி கட்ட வேண்டும், ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்கள் என்று ஒரு வார்த்தையை நோட் பண்ணிங்க. தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள். தேவனுடையதை கொடுக்கணும்னு எங்கே சொல்லியிருக்காரு? மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நம்ம கையில் எது வந்தாலும் 10ல் ஒரு பங்கு யாருக்கு கொடுக்க வேண்டும்? என் ஆலயத்தில். அது பேர் என்ன பேருங்க? தசம பாகம். க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணார். யூ நீட் டு ஏர்ன் டு கிவ் டு காட், டு கிவ் டு சீசர். யாருக்காவது கன்ஃபியூஷன் இருக்கா? அதுக்கப்புறம் தான் ஃபேமிலியே வருது. ஆமேன். ஆண்டவருடைய ஆலயம் நன்றாக இருந்தால், நம் நாடு நல்லா இருந்தால், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் என்பதை கர்த்தர் இங்கே சொல்லி கொடுக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். கிளியரா? நம்முடைய 3வது பகுதிக்கு நாம் செய்தியில் வருகிறோம். 3வது பகுதி உயிர்த்தெழுதலை பற்றி. a strange question. எந்த தலைவர்கள் கையிலும் எந்த மகான் கையிலும் கேட்காத ஒரு கேள்வி. பிறப்பென்று ஒன்று உண்டு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமாம். இறப்பென்று ஒன்று உண்டு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? birth is a sweet lie. பிறப்பு என்பது இனிமையான பொய். death is a bitter truth. இறப்பு என்பது கசப்பான உண்மை. ஆமென். உயிர்த்தெழுதல் என்பது சத்தியம். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதல் என்பது இந்த சத்தியம் வேறு யாரும் இல்லை, இயேசு. அவர் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். இப்போ நம்ம வாழற உயிர் அம்மா போட்ட பிச்சை. அம்மா வயிற்றுலேருந்து பிறக்கும்போது உயிராக பிறந்தோமா இல்லையா? உயிராக பிறக்கலைன்னா அப்போயே மண்ணு மூடியிருப்பாங்க. அம்மா பத்திரமா அது வயிற்றில் கரு உருவாகும் போதே தெரிஞ்சிருச்சு உயிர் வயிற்றில் இருக்குது, உடம்பு வித்தியாசமாக பண்ணுது. இந்த உயிருக்குள்ளே வேறு ஒரு உயிர் இருக்குன்றதை அம்மா கண்டுபிடிச்சிட்டு காப்பாற்றி எப்படியோ காப்பாற்றி நம்மளை பத்திரமா பெற்று வெளியில் போட்டுருச்சு. அந்த உயிரை அப்படியே மூடிக்கிட்டோம். நம்ம உடம்புல வச்சு மூடி இருக்கோம். எங்கே ஒழிச்சு வச்சுக்கிறது இல்லை. அந்த கேண்டில் எரியிற மாதிரி உள்ள வச்சு பிடிச்சிக்கிட்டோம். ஒரு நாள் அது அணைந்து விட்டால் திரும்பி வரவே வராது. ஹல்லேலூயா. ஆமென். வரவே வராது. எவ்வளோ பேர் இழந்துட்டோம். வராது. இயேசு வர வைப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. அதுதான் உயிர்த்தெழுதல். தட் இஸ் ரிசரக்ஷன். எத்தனை பேர் ரிசரக்ஷனை பிலீவ் பண்ணுறீங்க? நான் பிலீவ் பண்ணுகிறேன் திருச்சபையே. இந்த ரிசரக்ஷனுக்கு ஹிந்தி பைபிள் சொல்லுகிறது ஜி உட்னா. ரிசரக்ஷன் என்பதற்கு இந்த புதிய ஏற்பாட்டில் படிக்கிற கிரீக் பைபிள் சொல்கிறது அனஸ்டசின். ஆமென். அனஸ்டசின். ஹீப்ரூ பைபிள் தான் உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிற ஒரு உன்னத புஸ்தகம். முதல் மரித்தவர்கள் உயிரோடு எழுகிறதை கற்றுக் கொடுக்கிற வேதம் என்ன இந்த வார்த்தையை சொல்லுகிறால், தக்குமா தா என்று சொல்கிற டவ் என்கிற எழுத்து, காஃப் என்கிற எழுத்து, வாவ் என்கிற எழுத்து, மேம் என்கிற எழுத்து, ஹே என்கிற எழுத்து, துக்குமா என்கிற வார்த்தையை சொல்கிறது. இந்த வார்த்தையை உலகத்தில் வேறு யாரும் சொல்ல முடியாது, சொல்வதற்கு தைரியமும் இல்லை. இயேசுவிடம் கேட்கிறார்கள், உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை உலக இரட்சகர் இந்த இடத்துல பதிவிடுகிறார், நம் அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். There is
ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதல் உண்டு. தன்னுடைய 18ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் மார்க் இதை நமக்காக எழுதி கொடுத்திருக்கிறார். 18ஆம் வசனத்திலே உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் வருகிறார்கள். இந்த சதுசேயர் யார் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரிசேயருக்கு அப்படியே ஆப்போசிட்டான டீம். பரிசேயர் ஒரே பக்தியிலே மிஞ்சுவாங்க. சதுசேயருக்கு பக்தியும் இருக்கும், பணக்காரங்க எங்கே வட்டி கூட்டணும், எங்கே காசு எடுக்கணும், எங்கே பணம் போடணும், எங்கே பணம் எடுக்கணும்னு தெரியும். யார் பேசுறது அதிகமாக எடுப்படும்? இந்த பணக்காரர் சதிசேயர். இந்த சரிசேயர்கள் சாதிக்கிறதுல ஒன்று இருக்குது. அவங்க கொஞ்சம் படிச்சுட்டாங்க போல், அவங்க கொஞ்சம் கிரீக் படிச்சுட்டாங்க போல், அவங்க கொஞ்சம் லட்டின் படிச்சுட்டாங்க போல். அவங்க சொல்கிறாங்க, மரணே கே பாத் ஜீவன் தோ நஹி ஹை, செத்து போன பிறகுன்னா இல்லை, ஜீவன் இல்லை, அதெல்லாம் கிடையாது. சும்மா கண்ணை மூட்ட பிறகு யாருக்கு தெரியும்? திருச்சபையை மறந்து விடாதீங்க. நீங்கள் கண்ணை மூடுவதற்கு முன்பதாகவும் நீங்கள் இருந்தீர்கள் அவருடைய நினைவில். இப்பொழுது இங்கே இருந்தீர்கள், மரித்த பிறகும் இருப்பீர்கள். செத்துட்டா பிரச்சனை முடியும்னு அர்த்தம் இல்லை, செத்துட்டாலும் தொடரும் என்பதற்காகத்தான் பாவ மன்னிப்பு கோரி இயேசுவிடம் வந்திருக்கிறோம். அல்லையா? மரணம் என்பது உங்கள் வாழ்க்கையில் ஃபுல் ஸ்டாப் அல்ல மகனே, அது ஒரு கமா தான். மரணம் என்பது எந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணலை, சால்வ் பண்ண போகிறதும் இல்லை என்பதற்காக தான் இயேசு உங்களுக்காக எங்களுக்காக மரித்தார், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். இவங்களுடைய கேள்வி ரொம்ப இப்போ பண்ண மாதிரி தான், கபட் கி பாத், கபடமான ஒரு இது பாருங்கள். ஒரு சகோதரன் ஒரு சொல்கிறாங்க, ஒரு சகோதரன் சந்தானம் இல்லாமல் போனால் அவன் சகோதரன் அவனோட தம்பி என்ன பண்ணணுமா? பைபிள் பிரகாரம், பைபிளில் ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டம் என்ன என்றால், ஒரு மனிதன் இருக்கிறான்னு வைப்போமே, அந்த மனிதன் இறந்து போயிட்டான்னா அவனோட தம்பி அந்த மனிதனுடைய மனைவியை திருமணம் செய்து கொண்டு அவளுக்கு குழந்தை உண்டாக்கணும். புரியுதா? அந்த ஃபஸ்ட்டு பிறக்கிற குழந்தைக்கு அண்ணனோட பேரை இனிஷியலில் வச்சிடணும், செத்து போன அண்ணனோட பேரை. ஏன்னா அந்த அண்ணனோட பேர் பூமியில் என்ன பண்ணப்படக்கூடாது, அறுபடக்கூடாது என்பதற்காக எல்லாருக்கும் வாரிசுகள் வேணும்னு அந்த பேர் என்ன பண்ணணுமா இருக்கணும், அண்ணன் பேர். செகண்ட் குழந்தையிலேருந்து இவன் பேரை வச்சுக்கலாம், ஆனால் ஒரு குழந்தை யாருக்கு கொடுக்கணும்? அண்ணனுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி இது எந்த இடத்துல சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறீங்களா? உபாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 5 to 6 வரைக்கும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஆமாம், இது என்னவென்றால் லெவிரட் மேரேஜ் என்று அர்த்தம். இது லெவிர் என்கிற வார்த்தை பிரதர் இன் லா என்று அர்த்தம். அந்த பெண்ணுக்கு பிரதர் இன் லா, கணவன் இறந்துட்டார், அடுத்தது யாரை தான் கல்யாணம் முடிக்கணும்? கணவனோட தம்பியை, இல்லை அண்ணன் இருந்தானா அண்ணன், வேறு யாரையும் சம்பந்தம் கலக்க முடியாது. ஏன்னா கவனிங்க, தாத்தா பேருக்கு அப்புறம் அப்பா பேர் வரணும், அப்பா பேர் வரணும், பையன் பேர் வரணும். இந்த தாத்தா இருக்கார் நடுவில், இந்த மேன் இறந்துட்டான்னா அவனோட அண்ணனோ தம்பியோ வந்து நின்று அவளுக்கு வாரிசு கொடுத்துட்டு அவன் அண்ணன் பேரை நிலநாட்டிடணும். அந்த கதை அப்படியே மறைஞ்சிரும். இது இந்த தம்பிக்கு பிறந்த புள்ளன்றதே ரெக்கார்டில் பார்த்தா தெரியாது, இறந்து போன அண்ணன் பேர் வரும். இப்படி பழைய ஏற்பாடு காலத்தில். ஆமென். திஸ் இஸ் எசென்ஷியல். ஹல்லேலூயா. ஆமாம், he has to take the widow as the wife and give her a son as heir. அவனை ஒரு சுதந்திரமாய் ஒரு சொத்தாய் அவனுக்கு தர வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னு ஜீசஸ் கையில் கதை சொல்கிறாங்க. அப்படி தானே ஆண்டவரே? ஆமாப்பா, நான் சொல்லட்டுமா? சொல்லுப்பா. ஒரு வீட்டில் 7 அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. அந்த ஃபஸ்ட் அண்ணனுக்கு ஒரு லேடியை கல்யாணம் பண்ணாங்க, அவன் செத்துட்டான். ஓகே, 2வது தம்பி அவளை என்ன பண்ணான்? கல்யாணம் பண்ணான். அவனும் குழந்தை இல்லாமல் என்ன பண்ணிட்டான்? செத்துட்டான். அந்த மாதிரி 7 பேரும் அவளை கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க? செத்து போயிட்டாங்க. எல்லா லாஸ்ட்டில் லேடியும் செத்துட்டா. பரலோகத்தில் உயிராக இருக்கும்போது அவள் யாருடைய மனைவியாய் இருப்பாள்? நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? யாருடைய மனைவியாக இருப்பான்னு? ஃபஸ்ட்டுக்கா, செகண்டுக்கா, தேர்டுக்கா, ஃபோர்த்துக்கா, ஃபிஃப்த்துக்கா? இயேசு சொன்னார், யூ ஆர் மிஸ்டேக்கன். என்னதுங்க? யூ ஆர் மிஸ்டேக்கன். பல நேரத்தில் பைபிள் படிக்கும்போது, பல நேரத்தை உலகத்தை பார்க்கும்போது, இன்று வரை மனிதன் செய்து கொண்டிருக்கிற தப்பிதம் என்ன தெரியுமா? மிஸ்டேக். ஹல்லேலூயா. யூ ஆர் மிஸ்டேக்கிங், யூ ஆர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்? பிகாஸ் யூ டோன்ட் நோ த ஸ்கிரிப்சர். पवित्र शास्त्र तुम्हें मालूम नहीं है. तुम ना तो पवित्र शास्त्र ही को जानते हो और ना परमेश्वर की सामर्थ्य को. தேவனுடைய பைபிளும் உங்களுக்கு தெரியல, தேவனுடைய வல்லமையும் உங்களுக்கு தெரியல. யூ ஹேவ் மிஸ்டேக்கன்.
எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவர் கையில் சாரி கேட்க போகிறீங்க? ஆண்டவரே, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணத்தோடு நாம் இங்கே நின்று கொள்ளவில்லை. திருச்சபையே, எனக்கு தெரியாதவைகளையும் தெரிந்தது போல பேசி கொண்டிருக்கிறோம். சதுசேயர் வாயடைத்து போயிட்டாங்க. யூ ஹேவ் மிஸ்டேக்கன். பைபிள் நீ ஒழுங்காக படிக்கல. என்ன ஆண்டவரே? உயிர்த்தெழுதலில் திருமணம் இல்லை என்பதை சொன்னார். உயிர்த்தெழுந்த பிறகு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, குழந்தை, தாத்தா, பாட்டி எல்லாம் உயிரிழக்கணும். we are going to resurrect into glory. நாம் மகிமைக்காக உயிரடைய போகிறோம். சொல்லுங்க, நாங்கள் மகிமைக்காக உயிரடைய போகிறோம், திருமணத்துக்கென்று அல்ல, மகிமைக்காக. ஹல்லேலூயா. when they rise from the dead, they neither marry nor given into marriage, but are as the angels which are in heaven. स्वर्ग में दूतों की नाई होंगे. பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களை போல் இருப்பார்கள் என்று சொன்னார். ஏஞ்சல்ஸ். ஆமென். ஆக ஒரு ரகசியத்தையும் நமக்கு தெரியாத ஒரு சீக்ரெட்டையும் சொல்லிக் கொடுக்கிறார். பரலோகத்தில் திருமணம் இல்லை, தேவதூதர்கள் திருமணம் செய்து கொள்வது இல்லை. திருமணம் என்பது பூமியிலே கர்த்தரால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட ஒன்று. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் திருமணம் நடத்தி வைத்தார். வேறு எங்கேயும் கர்த்தர் போய் திருமணம் நடத்தி வைக்கவில்லை. ஹல்லேலூயா. திருமணம் என்பது பரிசுத்த பந்தம், ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் என்று. இது மிருகங்களுக்கு நடத்தி வைக்கப்படவில்லை, இது பேர்ட்ஸ்க்கு நடத்தி வைக்கப்படவில்லை. ஒன்லி ஃபார் ஹியூமன்ஸ். ஆமென். உயிர்த்தெழுதலும் ஜீவனும். மோசேயினுடைய அதிகாரத்தில், மோசேயினுடைய டோராவிலிருந்து, மோசேயினுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து ஒன்றை சொல்லுகிறார். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? அவர் மரித்தோருக்கு தேவன் அல்ல, ஜீவனுள்ளோருக்கும் தேவனாய் இருக்கிறார் என்று அர்த்தம். அப்பனா மோசேக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னாருனா, எங்கேயோ ஒரு இடத்துல மோசேயும் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் உயிராய்தான் இருக்கிறார்கள். ஆமென். நம் கண்ணுக்கு தெரியவில்லை, இந்த பூமியில் அவர்கள் இல்லை, வேற எங்கேயோ இருக்கிறார்கள், ஆண்டவரிடம் பேசுகிறார்கள் என்பதை சொன்ன தேவன் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை பேசுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போகிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. வாய் அடைத்து போனார்கள். they were not able to answer. சொன்னார், God is the God of living. वो जीवित रहने वालों का परमेश्वर है. He is the God of living. Eternal life is real. God's power is real. Earthly understanding will lead us into misunderstanding. பூமியினுடைய அறிவு நம்மை தவறான புரிந்து கொள்ளுதலில் தான் கொண்டு போய் நிறுத்துகிறது. நம்ம இன்றைக்கு வரைக்கும் படித்து கொண்டிருக்கிறோம் காஸ்மிக் ஸ்டடீஸ், நமக்கு புரியாதது மைக்ரோகாசம், மேக்ரோகாசம். ஹல்லேலூயா. ஆமாம், நமக்கு புரியாத பிளாஸ்மா ஸ்டடீஸ், பிளாஸ்மா பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு புரியாதவைகளை தான் இருக்கிறது ஒவ்வொன்றும். நம்ம தூரத்தில் வச்சுக்கிற டெலஸ்கோப் வச்சு எல்லாத்தையும் பார்க்கிறோம். தொட்டு பார்த்ததில்லை, பக்கத்தில் பார்த்ததில்லை, அருகில் பார்த்ததில்லை. நம்ம கண்களுக்கு இந்த 7 கலர் தான் தெரியும். இந்த 7 கலரில் அது பல கலர் இருக்கிறது. we know only 3 dimensions. என்ன அந்த டைமென்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம்? height, length, breadth and height. ஆதியாகமம் ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் படிக்கும் போதே அது 3 டைமென்ஷன்ஸை பற்றி பேசல, 10 டைமென்ஷன்ஸ் கிட்ட ஏற்கனவே பேசுகிறது. ரபாய்மார்கள் பயந்து அலறி அடித்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு கண்ணுக்கு தெரியாத இன்னும் 7 டைமென்ஷன் இருக்கு. நான் சொன்னா கூட உங்களுக்கு புரியாது. ஆமென். நமக்கு 3 டைமென்ஷன் தான் தெரியும். இப்படி போவோம், இப்படி போவோம், இப்படி போவோம், 3 தான் நமக்கு தெரியும். 10 டைமென்ஷன் இருக்கான். அப்போ நாம் கம்மியாக தான் புரிந்து கொண்டோம். உங்களுக்கு வேணா சும்மா புரியணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆமென். எத்தனை பேர் கலர் ஃபிஷ் வளர்க்குறீங்க உங்கள் வீட்டில்? கலர் ஃபிஷ்ஷுக்கு உங்கள் மூஞ்சி தெரியுமா? அதோட கண்ணுக்கு தெரியாது. உங்களை அந்த கலர் ஃபிஷ்ஷாக நினச்சிங்க, அந்த தொட்டிலேருந்து இம்தோண்டு கண்ணில் பார்க்குறீங்க, மூஞ்சி தெரியுமா? என்ன தெரியும்? ஒரு ஒளி மாதிரி, ஒரு உடம்பு மாதிரி போகும். நீங்கள் போடுற தீனி வேணால் தெரியும். அதான் அதோட அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு எப்படி உங்களை பற்றி சொல்லுவீங்க? அதுக்கு எப்படி உங்கள் வீட்டில் உள்ள குக்கர் பற்றி சொல்லுவீங்க? அதுக்கு எப்படி உங்கள் வீட்டில் உள்ள தொட்டியோட மெஷர்மெண்ட்டை சொல்லி தருவீங்க? அண்ட சராஸ்திரங்களை படைத்த தேவன்,
அதுவும் புரிஞ்சிக்கும், அதுக்கு அறிவு இருந்தா. அது புரிந்து கொள்ளுதலை மேல் நம்மால் வர முடியாது. எட்டர்னல் லைஃப் இஸ் ரியல். நித்திய ஜீவன் உண்மை திருச்சபையே. நம்ம கண்ணுக்கு புலன்படாத ஒன்று உண்டு. இன்றைக்கி இந்த பூமியில் மட்டும்தான் நம்மளால் உயிர் வாழ முடியும், தண்ணியில் உயிர் வாழ முடியாது. ஆனால் 10 மாதம் அம்மா வயிற்றில் அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் என்கிற தண்ணியில் தான் உயிர் வாழ்ந்தோம். இப்போ வேணால் வெளியில் யாரையாவது ஒரு 10 மாதம் அப்படி வாழ வச்சுக்காருங்க அதே தண்ணியில். கிருபை கிருபை, நம் சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தி, நம் ஞானத்துக்கு அப்பாற்பட்ட சக்தி. and that is called God's power. ஆமென். பிரதான கட்டளையை பற்றி கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பிரதான கட்டளையை பற்றி சொல்லுகிறார். நம்முடைய 4வது பார்ட்டுக்கு வந்திருக்கிறோம், 28-34 வரைக்கும். என்ன ஒரு ஸ்கிரைப் கேட்குறான், பெரிய ஞானி படிப்பறிவாளன் வேத பராகன் வந்து, love the Lord your God with all your heart and love your neighbor as yourself. உன்னை போன்று பிறனை நேசி என்று சொல்லுகிறார். இப்போ அவன் கரெக்டாக சொல்லிட்டான். ஆண்டவர் சொன்னார், யூ ஆர் நாட் ஃபார் ஃப்ரம் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு நீ ஒன்றும் ரொம்ப தூரம் போலடா, பக்கத்தில் தான் இருக்கிறடா அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். வாட் இஸ் ட்ரூ ரிலீஜன்? என்னை பாருங்கள் ப்ளீஸ். இது வரைக்கும் பைபிள் தெரியுன்றவங்களும் பாருங்கள், தெரியாதவங்களும் பாருங்கள். நானும் இந்த பார்ட்டை பார்க்குறேன். உண்மையான ரிலீஜன் என்பது, உண்மையான மார்க்கம் என்பது ஏதோ ஒரு ரிச்சுவல் அல்ல. கை தட்டுறது, பாட்டு பாடுறது, ஜெபம் பண்ணுறது, முட்டி போடுறது, ஓடுவது, வருவதல்ல. கவனிங்க, உன் முழு இருதயத்தோடு உன் தேவனை நேசிப்பதும் உன் முழு இருதயத்தோடு சக மனிதனையும் நேசிப்பது தான் மார்க்கம் என்று உங்கள் இரட்சகர் சொன்னார். இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகள் நிறைய பேருக்கு பிடிக்கும். கிறிஸ்டியன்ஸை பிடிக்காதவங்களுக்கு கூட கிறிஸ்துவை பிடிக்கும். நம்முடைய நாட்டு தந்தை மகாத்மா காந்தி ஐயாவுக்கு ஜீசஸை ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அவர் தான் அந்த மார்க்கத்தை சொன்னார். லவ் த காட், லவ் த பீப்புள். லவ் த காட் ஆஃப் தி பீப்புள், லவ் த பீப்புள் ஆஃப் த காட். மனிதர்களின் தேவனை நேசி, தேவனுடைய மனிதர்களை நேசி. ஆமென். இதுதான் பிரதான கட்டளை. லவ் ஒன் அனதர். வண்டர்ஃபுல்ல. ஜீசஸ் ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? நீ நேசிக்க வேண்டும். உன் சொத்தை கொடுன்னு சொல்ல, நீ உன் டீயை கொடுன்னு சொல்ல, உன் ஆயுசு காலத்தை கொடுன்னு சொல்ல, அவங்களுக்காக சிலுவையில் போய் சாகுன்னு சொல்ல. அன்பு மாத்திரம் செலுத்து. உனக்கு இலவசமாக நான் அன்பை கொடுத்தேன், நீ இலவசமாக கொடு. நான் போட்டுக்கிற சட்டை இலவசமாக இல்லை, காசு கொடுத்து வாங்கினேன். ஆனால் அன்பு இலவசமாக தான் எனக்கு கர்த்தர் கொடுத்தார். தேவன் அன்பாகவே இருக்கிறார், நானும் மற்றவர்களிடத்தில் அன்பாகவே இருப்பேன் என்பது பிரதான கட்டளை என்று உங்கள் தேவன், என் தேவன் இதை நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. இது தெரியாது என்று அவர்கள் சொல்ல முடியாது. மிட்ஸ்வா என்கிற பெயர் ஹீப்ரூ லாங்குவேஜில் கேட்கிறவன் வேத பராகரன் சொன்னார். பிரதான மிட்ஸ்வா, மிட்ஸ்வா. கிரேக்கர்களுக்கு தெரியும் என்டோல் என்கிற பெயர் அதற்கு. பிரதான கட்டளை என்னவென்று கேட்டான். சொன்னார், பிரதான கட்டளையே, வண்டர்ஃபுல்லான கட்டளையே, நீ அன்பு செலுத்த வேண்டும் என்பதை இயேசு ராஜா சொல்லிக் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். முக்கிய ஆக்ஞா, உண்மையான முக்கியமானது என்ன என்று கேட்டான். இயேசு சொன்னார், மற்றவனை நேசி, உன் தேவனையும் நேசி. சிலருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறார் பாருங்க. இவங்க வந்திருக்கிறவங்கலாம் போதகர்கள், டீச்சர்ஸ் வந்திருக்கிறாங்க. அந்த டீச்சர்ஸ் கையில் அவர் ஒரு கேள்வி கேட்குறார். என்ன கேள்வி கேட்குறார் என்றால், இயேசு யாருடைய குமாரன்னு கேட்டார். உங்கள் கையில் கேட்குறேன், இயேசு யாருடைய குமாரன்? மத்தேயு என்ன சொல்கிறாரு? ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமான இயேசு கிறிஸ்துவின் வம்சம். அதுனா மத்தேயு 1:1. ஆபிரகாமின் குமாரனும் ஆன இயேசு கிறிஸ்துனுடைய வம்சவார். அப்போ கிறிஸ்து யாருடைய குமாரனாய் வருவார்? சொல்லுங்க, தாவீதின் குமாரனாய் வருவார். ஆமென். இந்த தாவீது தன் மகனையே பார்த்து தேவன் என்று சொல்லி இருக்கிறாரே, அப்படி என்றால் என்ன அர்த்தம்னு கேட்டார். யாராவது உங்கள் பையனை பார்த்து தேவன் சொல்வீங்களா? லார்ட் என்று சொல்லுவீர்களா? ஆமென். யாருன்னா சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன். என் மகனே, என் மகனே, என் செல்லமே, என் தங்கமே என்று சொல்லுவோம். தாவீதின் குமாரன் இயேசு என்று சொல்லுகிற நீங்கள், தாவீதின் குமாரன் இயேசு என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றால், தாவீது உயிராக இருக்கும்போது அந்த குமாரனையே ஆண்டவன் என்று சொல்லியிருக்கிறாரே என்ன என்று கேட்டார்கள். ஆமென். இங்கே உட்காந்து கேள்வி கேட்குறானே, அவன் தாவீதை ஏற்றுக்கிட்டான், இயேசுவை ஏற்றுக்கல. அதனால தான் அவர் கேட்குறார். அவரை தாவீதுன்னு உங்கள் ராஜான்றீங்க, நிற்கிற என்ன நீ என்ன சொல்கிற? நீங்கள் கிறிஸ்து, அப்படியா? என்னை ஏற்றுக்கிறியா? ஏற்றுக்க மாட்டேன். எப்படி குழப்பறாங்க பாருங்க சொன்னார்.
அந்த தாவீதே என்னை ஆண்டவன் என்று சொல்லியிருக்க. அப்படின்னா என்ன? they were not answerable, they were unable to answer. அவருடைய உபதேசங்கள் மிகவும் ஆச்சரியமானதாக இருந்தது. திருச்சபையே, இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசங்கள். ஆமென். ஜீசஸ் இஸ் த மிசாயா, ஜீசஸ் இஸ் ஹியூமன், ஜீசஸ் இஸ் டிவைன். மாம்சத்தில் தாவீதின் வாரிசில் தோன்றினவர், அவருடைய கோத்திரத்தில் தோன்றினவர், தாவீதில் சந்ததியில் தோன்றினவர். ஆனால் ஆவியின்படி அவர் தேவனுடைய சுதன். ஹீ இஸ் த சன் ஆஃப் காட். ஆமென். ஜீசஸ் இந்த இடத்துல நின்னுகிற எல்லா கூட்டத்தையும் பார்த்து இந்த 3 கேள்வி கேட்ட இந்த மக்களை பார்த்து சொன்னார், பீவேர் அபவுட் திஸ் ஸ்கிரைப்ஸ். இந்த எழுதுகிறார்களே, கேள்வி கேட்கிறார்கள், இவர்கள் கேள நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. இவர்கள் குழப்புகிறவர்கள், தே ஆர் ப்ரைட்ஃபுல். இவர்களுக்கு தெரியும் என்கிற பெருமையோடு இருக்கிறார்கள். இவர்களுக்கு கண்டம்னேஷன் இருக்கிறது, அவர்கள் வழியில் போக வேண்டாம் என்று இயேசு பேசிகிட்டே இருந்து அந்த கேள்வி கேட்ட மக்களை வன்மையாய் கண்டித்தார். ஆமென். மக்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு, இவெல்லாம் கேள்வி கேட்க மட்டும் தான் பிரயோஜனம், இவன் கையில் கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை என்பதை புரிந்து கொண்டார்கள். நம்முடைய 7வது பகுதிக்கு வருகிறோம். இயேசு ஆலயத்துக்கு போகிறார். அங்கே ஒரு ஏழை விதவை தன்னிடத்தில் இருந்த தன்னை காணிக்கையை அவர் கர்த்தருடைய ஆலயத்திலே காணிக்கை பெட்டியிலே போடுகிறாள். हालेलुया. जब वह मंदिर के भंडार के सामने बैठकर देख रहा था कि लोग मंदिर के भंडार में किस प्रकार पैसे डालते हैं, और बहुत धनवानों ने बहुत कुछ डाला. பணக்காரங்க நிறைய போட்டாங்க. द रिच कास्ट इन मच. इतने में एक कंगाल विधवा ने आकर दो धमंडियाँ जो एक अदेल के बराबर होती है डाली. शी पुट 2 mites. இருக்கிறதுலே ரொம்ப கம்மி. இயேசு கிறிஸ்து அந்த பண்டாரத்தின் அருகிலே, தேவாலயத்தின் பக்கத்தில் உள்ள காணிக்கை பெட்டியிலே அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். எல்லாரும் காணிக்கை போடுகிறார்கள். God was valuing her offering. God always values our giving. God always values our sacrifice. இன்றைக்கு கர்த்தருக்கு என நீ தியாகமாய் என்ன செய்தாயோ என் மகளே, என் மகனே, கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். God knows your heart. God is not here to net the amount. God is here to net your heart. உங்கள் பணத்தினுடைய மதிப்பை பார்க்கிற கர்த்தர் அல்ல, உங்கள் மனதினுடைய மதிப்பை பார்க்கிற தேவன். God always honors sincerity. இன்றைக்கு சின்சியரோடு கூட தியாக மனப்பான்மையோடு வந்திருக்கிற என் மகளே, என் மகனே, இயேசு உங்களை நேசிக்கிறார். அவருடைய போதனையினுடைய கடைசி 7வது பகுதியில் அவர் உங்களையும் என்னையும் மதிப்பிடுகிறார் என்கிற பேச்சு மனதுக்கு ஆறுதல் உடையதாக இருக்கிறது. நாம் எழுந்திருப்போமே, கர்த்தரை ஆராதிக்கலாமே. நம்ம ஏன் கர்த்தருடைய சந்நிதியில் இன்னும் அதிகமாய், இன்னும் ஆழமாய், இன்னும் கர்த்தருடைய பாடல்களை இன்னும் அதிகமாய் பாடக்கூடாது? ஏதோ கர்த்தர் நம் அருகினிலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நிறைந்த இருதயத்தோடு நம்மை நாமே அர்ப்பணித்து கர்த்தரை பாடுவோமா, கர்த்தரை துதிப்போமா? கொஞ்ச நேரம் எழுந்து நின்று கர்த்தருக்கு அப்படியே அந்நிய பாஷை பேசிக்கொண்டு இருப்போமா? ஷா ராகாதா லாபா ராதா லாபா ராதா லா ராகாதார் ரே 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 தே நே ரே கே தே நே போ ஷீரா பாபா பா காரா பாபா பாபா ராகாதா ரா பாபா ஷே ரே 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 தே லே பே ரே கே ரே பே ரீதா லா பாபா 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 ரா 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 ஷே ரே ரா பலதியான் தனரபா கரபல பதரபா ஓரி பலதியான் தனரபா ஷபர பல பரபர ஓரி பாஷதர பலதியான் தனரபா கரபல. எங்கள் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இதோ உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். வானோர் பூதலத்தோர் அனைவரும் போற்றக்கூடிய ஒரு நாமம் இயேசுவின் நாமம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைக்கப்பட்ட நாமம் இயேசுவின் நாமம். நாம் மாத்திரமல்ல, 1000 தலைமுறைகளும் ஒருவரை பணிந்து கொள்ள முடியும் என்றால் அவர் இயேசு ஒருவரே. ஆயிரம் தலைமுறை உம்மை பணிந்து துதிக்கும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். பரிசுத்தவான்கள் அனைவரும், விசுவாசிப்போர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். 1000 தலைமுறை உம்மை பணிந்து துதிக்கும்
ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். பரிசுத்தவான்கள் அனைவரும் விசுவாசிப்போர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். உம் நாமம் மிக உயர்ந்தது, உம் நாமம் மிக பெரியது, உம் நாமம் மேலானது. சிங்காசனம் கர்த்தத்துவம் அதிகாரம் வல்லமையிலும் உம் நாமம் மேலானது. உம் நாமம் மிக உயர்ந்தது, உம் நாமம் மிக பெரியது, உம் நாமம் மேலானது. சிங்காசனம் கர்த்தத்துவம் அதிகாரம் வல்லமையிலும் உம் நாமம் மேலானது. தூதர் பாடும் தூயரே, சர்வசிருஷ்டி போற்றும் தூயரே, உம்மை உயர்த்திடுவே. தூயரே, தூயர் நீரென்றும். பரிசுத்தர் பாடும் தூயரே, ராஜாதி ராஜா தூயரே, நீரென்றென்றும். தூயரே, தூயர் நீரென்றும். நீரென்றென்றும். தூயரே, தூயர் நீர் என்றும். தேவஜனமே, மார்க்கு 12ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு நாம் தியானித்தோம். இந்த 12ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையோடு கூட தொடங்குகிறார். திராட்சை தோட்டத்தை ஒருவர் உண்டாக்கி அதை வேலியடைத்து ரசத்தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தை கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்துகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான் என்று இந்த உவமை ஆரம்பிக்கிறது. இந்த திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விட்டவர்கள் அவங்க அதோடைய சுதந்திரவாளி அல்ல, அவங்க அதோட ஓனர்ஸ் கிடையாது. ஆனால் அவங்க அதோட மேனேஜராக தான் இந்த திராட்சை தோட்டக்காரர் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணிட்டு அவர் வேற தேசத்துக்கு போயிருக்கார். இதே போல தான் நம் வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஓனர்ஸ் கிடையாது. ஆனால் ஸ்டூவர்ட் என்று ஆங்கில வார்த்தை சொல்லுகிறது. ஸ்டூவர்ட் என்றால் ஊழியன் என்று அர்த்தம். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு வகைப்பட்ட வரங்களை கொடுத்திருக்கிறார், திறமைகளை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஒருவருக்கு போதிக்கும் தாளந்தை கொடுத்திருக்கிறார், பாடுகிற தாளந்தை கொடுத்திருக்கிறார், நிர்வகிக்கிற தாளந்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் பல பல தாளந்துகளை தேவனாகிய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த திராட்சை தோட்டக்காரரு பார்த்து அந்த திராட்சை தோட்டத்தினுடைய முதலாளி கேட்கும் பொழுது அவங்க கொடுக்கல. அதனால தான் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கேட்கிறார், மை சைல்ட், மை பிலவட், என் நேசத்துக்கு உரிய என் மகனே, என் நேசத்துக்கு உரிய என் மகளே, உனக்கென்று நான் கொடுத்த தாளந்துகளை நீ மறுபடியும் எனக்கு கொடுப்பாயா? Are you ready to give your gifts back to God? ஆண்டவர் உனக்கு கொடுத்த பொறுப்புகள், ஆண்டவர் உனக்கு கொடுத்த தாளந்துகள், ஆண்டவர் உனக்கு கொடுத்த திறமைகள், வரங்கள், கிருபாவரங்கள், இவை அனைத்தையும் அவருடைய ராஜ்யத்துக்கென்று பயன்படுத்தும்படிக்கு நீ மறுபடியும் ஆண்டவருக்கு கொடுக்க முடியுமா?
கர்த்தருக்கென்று சுவிசேஷம் சொல்ல முடியுமா? நம்ம சொல்றோம், நான் ஏற்கனவே ஊழியத்துல தான் இருக்கேன், நான் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்து தான் கொண்டு இருக்கிறேன் என்று. ஆனா நீ கர்த்தர் நம்மை பார்த்து என்ன கேட்கிறார் என்றா, இன்னும் எனக்காக அதிகமாக செய்ய முடியுமா மகனே? இன்னும் எனக்காக அதிகமாக செய்ய முடியுமா மகளே? மார்க்கெட் பிளேஸில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நான் கர்த்தருக்கென்று தசமபாகம் கொடுக்குறேன், கர்த்தருடைய ஊழியத்தை நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் மார்க்கெட் பிளேஸில் வேலை செய்கிறவர்களை பார்த்து கர்த்தர் கேட்குறார், கேன் யூ கமிட் ஃபார் மை மினிஸ்ட்ரி? உங்களுடைய வேலை நேரம் முடிந்தது போக கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று உங்களால் நேரத்தை கொடுக்க முடியுமா? டுடே காட் இஸ் ஆஸ்கிங் அஸ் மோர். நமக்கு நம்மளுடைய கரங்களில் ஒப்புவித்த காரியங்களை தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் அவருடைய கரங்களில் கொடுக்கும்படிக்கு கேட்கிறார். இந்த நேரத்தில் நம்ம அவரோடு கூட பேச போகிறோம். இந்த வார்த்தை நம்ம ஒவ்வொருவரோடு கூட பேசி கொண்டு இருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்ததை மறுபடியும் கர்த்தர் கேட்கிறார். எனக்காக நீ செய்வாயா? எனக்கென்று நீ பேசுவாயா? எனக்கென்று நீ பாடுவாயா? எனக்கென்று நீ நிர்வகிப்பாயா? என்னுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களை செய்வாயா? கடைசி காலத்தினுடைய கடைசி மணித்துளிகளில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். புறதேசத்துக்கு போன அந்த முதலாளி மறுபடியும் திரும்பி வருவது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் திரும்பி வரப்போகிறார். அவர் திரும்பி வர்றதற்கு முன்பாக நமக்கு ஒப்பு கொடுத்த காரியங்களை எல்லாவற்றையும் அவருக்கென்று செய்யும்படிக்கு இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுக்கலாம். இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய கரங்களில் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாம். மறுபடியும் நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் இருக்கிற அந்த உடன்படிக்கையை நாம் புதுப்பித்து கொள்ளுகிற நேரம் இது தேவச்சனமே. அப்படியே கைகளை இப்படியாக குவித்து ஆண்டவர்கிட்ட ஒரு ஆக்ஷன் நம்ம செய்ய போறோம். ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்த காரியங்களை, எனக்கு நீர் கொடுத்த தாளந்தை, எனக்கு நீர் கொடுத்த ஞானத்தை, எனக்கு நீர் கொடுத்த பலத்தை, எனக்கு கொடுத்த வரங்களை அனைத்தையும் நான் உமக்கு செலுத்துகிறேன் அப்பா. அப்படியே பரலோகத்துக்கு நேராக அந்த கரங்களை அப்படியே நீட்டி, ஆண்டவரே, I offer myself to you Lord. நான் என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என்னுடைய எல்லா காரியங்களை உமக்கு மறுபடியுமாக கொடுக்கிறேன் தகப்பனே. தூதர் பாடும் தூயரே, சர்வ சிருஷ்டி போற்றும் தூயரே, உம்மை உயர்த்திடுவே தூயரே, தூய நீரென்றும் பரிசுத்தர் பாடும் தூயரே, ராஜாதி ராஜா தூயரே, நீரென்றென்றும் தூயரே, தூயர் நீர் என்றும். எங்கள் அன்பின் தகப்பனே, மாறாத நல்ல நேசரே, தாயின் கருவில உருவேற்படுவதற்கு முன்னமே எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே, முன்குறித்தவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, பராமரிக்கிறவரே, போஷிக்கிறவரே, வழி நடத்துகிறவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் அன்பின் தேவனே, அப்பா, இதோ மறுபடியும் எங்களையும் எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அப்பா உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, நீங்க எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பனே. எங்கள் திராட்சை தோட்டக்காரராகிய இயேசுவே, அப்பா, நீங்க வரும் பொழுது அப்பா உம்முடைய வேலைகளை செய்யும்படிக்கு எங்களை அப்பாயிண்ட் பண்ண எல்லா வேலைகளையும் நாங்கள் ஒழுங்கும் கிரமமாக செய்ய, எல்லாவற்றையும் உமக்கென்று ஒப்பு கொடுத்து செய்ய தேவனாகிய கர்த்தர் அப்பேற்பட்ட கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள்ள வருகிற எல்லா சோர்வுகள், எல்லா அசதிகள், எல்லா தடைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி தொடர்ந்து கலப்பையின் மேல வைத்தவர்கள் நாங்கள் பின்னிட்டு பாராத படிக்கு உம்முடைய ஊழியத்தை உண்மையாக உத்தமமாக செய்ய உதவி செய். கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். ஹேவ் a blessed day. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.